சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு கிரேசியான விஷயமா இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். லைக் எனக்கும் ஏஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஏஜ் ஆக ஆக நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸை அதை ரெக்டிஃபை பண்ணி வெளியே வரணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறது ஒரு ஹியூமன் டெண்டன்சி. ஸோ அந்த விஷயத்தில் நானும் என்னோடய ஹேர் கேருக்கு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் மெயினாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பம்கின் சீட் ஆயில் தான். ஸோ இந்த பம்கின் சீட் ஆயில் பார்த்திங்கன்னா எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் என்ன, ஆக்சுவலி இது நிஜமாகவே ஒர்க் பண்ணுதா ஹேர் ஃபால்க்கு, அதே மாதிரி ஹேர் ஸ்கேல்ப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஹேர் ஃபால் அப்படிங்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளோட என்விரான்மெண்ட், நம்மளோட டயட்டு, நம்மளோட நியூட்ரிஷன்ஸ் எவ்வளோ எடுக்கிறோம், அதே மாதிரி இன்சஃபிஷியன்ட் நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் லேக் ஆஃப் மெயின்டெனன்ஸ், நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் கேர் பண்ணாமல் விடுறதுனால, கிளாக்டு ஃபாலிகல்ஸ் இருக்கிறது, ஹார்மோன்ஸ், இது எல்லாமே லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம ஹேர் ஃபால்க்கான மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் சிலதெல்லாம் நம்ம டேக்கிள் பண்ணி தான் ஆகணும். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஸ்கின் அப்படின்னு வந்தாவே உங்களோட இன்டேக் எப்பயுமே ரொம்ப நல்லா இருக்கணும். செகண்டரியாக தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த விஷயத்தில் இன்டேக் எப்பயும் ஃபர்ஸ்ட் நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நான் மெயினாக பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்கின் சீட் ஆயில். இந்த பம்கின் சீட் ஆயில் அப்படிங்கிறது நிஜமாவே ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கிறதா ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. மெயினாக இந்த பம்கின் சீட் ஆயிலில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இது ஆன்டி ஃபங்கலாகவும் ஆன்டி பாக்டீரியலாகவும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஃபேக்டர்ஸும் இதில் இருக்கிறதா நிறைய சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 6 and 3 ரொம்ப அதிகமாக இருக்கிறதாகவும் ரிசர்ச்சர்ஸ் இதில் கிளைம் பண்ணியிருக்காங்க, ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஹேர் ஃபால்க்கு ரீசன்ஸ் நிறைய இருந்தாலும் மெயினாக தின்னிங் ஆஃப் ஹேர் அண்ட் ஹேர் ஃபால்க்கு மெயினாக கன்சிடர் பண்ணுறது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸால் தான் அதிகமாக ஃபீமேல்ஸ்க்கு ஹேர் லாஸ் இருக்கிறதா ரிசர்ச்சர்ஸ் ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸால் வர ஹேர் ஃபாலையும் அதே மாதிரி ஃபாலிக்கிள்ஸ் தின் ஆகிறதையும் பார்த்தீங்கன்னா பம்கின் சீட் ஆயிலோட நல்லாவே ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாடியில் செக்ரீட் ஆகிற இந்த 5-alpha ரிடக்டேஸ் அப்படிங்கிற என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணுது. இதை ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஹெச்டி பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்ட்ரீமில் என்டர் ஆகின உடனே இது ஸ்கேல்ப்க்கு ரீச் ஆகுது. ஸோ இந்த ஸ்கேல்பில் ரீச் ஆகும்போது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஹெச்டி ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபாலிகல் சைஸை ஷ்ரிங்க் பண்ணி விட்டுடுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ க்ரோத்தையும், அதாவது ஹேர் நார்மலாக வளர்றத இது கொஞ்சம் இனிபிட் பண்ணுறதுனால அதோட க்ரோத் கம்மியாகுது. அதாவது க்ரோத்தோட ஸ்பீடு கம்மியாகுது. மேல்ஸ்க்கு ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் கிரியேட் பண்ணி விடுது. ஃபேட்டி ஆசிட்ஸ் அதில் அப்ராக்சிமேட்டாக 50% லினோலிக் ஆசிட் தான் இருக்கு. ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா லினோலிக் ஆசிட்க்கு டிஹெச்டியை இனிபிட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஹெச்டியோட லெவல் இனிபிட் பண்ணப்படுது அப்படின்னாவே உங்களோட பிளட் ஸ்ட்ரீமில் அதோட அளவு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். ஸோ இதை இனிபிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபாலிகுலோட சைஸ் ஸ்ட்ரிங்க் ஆகாது. அதே மாதிரி நம்மளோட பிளட் சர்க்குலேஷனும் ஸ்கேல்ப்க்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால ஹேர் ஃபாலும் கம்மியாகும். ஸோ இந்த டிஹெச்டி இனிபிட் பண்ணாவே போதும், ஹேர் ஃபாலிகல்ஸ் நல்ல அதோட நார்மல் க்ரோத் ஸ்பீடுக்கு வந்துடும். ஸோ உங்களோட அந்த அலோபேஷியா கண்டிஷனும் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் ரிசர்ச்சர் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பம்கின் சீட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஜிங்கோட கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஜிங்க் எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ ஜிங்கோட கவுண்ட்டும் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு ஸ்கேல்போட உங்களோட சர்ஃபேஸை ரொம்ப நல்லாவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி ஏதாவது ஃபங்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் இது கண்டிப்பாக அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதா என்னோட பாயிண்ட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த பம்கின் சீட் ஆயில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கெரியர் ஆயில் தான். ஸோ இது நார்மலாக இருக்குது எசென்ஷியல் ஆயில் மாதிரி இது கூட ஒரு டைல்யூஷனுக்கு வேறு ஆயில் தேவைப்படும், கேரியர் ஆயில் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இதுவே கேரியர் ஆயில் தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக இதை அப்படியே டைரெக்டாக உங்களோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு பவுலில் இந்த ஆயில் விட்டு
லைட்டாக டபுள் பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நைட் ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வந்து டாபிக்கல் அப்ளிகேஷனை விட நீங்கள் இன்டேக்காக எடுக்கும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து என்னோட தாட்டு. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இது வந்து பம்கின் சீட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை தாராளமாக ஒரு ஸ்நாக்காவோ இல்லை ஏதாவது சாலட்ஸ்லையோ இல்லை சும்மாவே லைக் வேர்க்கடலை மாதிரி நீங்கள் தாராளமாக இதை வந்து சால்ட் பெப்பர் போட்டு சாப்பிடலாம். நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் இன்டேக்காக எடுக்கும்போது ஹோலாக வந்து உங்களோட பாடிக்கும் ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் இன்டேக் எடுக்கிறீங்க. ஸோ அது வந்து இன்னும் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். டாபிக்கல் அப்ளிகேஷனை தாண்டி வந்து இன்டேக்காக எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் பாஸ்ட் 6 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட ஹேர் ஃபாலிகல்ஸில் சில சேஞ்சஸ் வந்து இருக்குது. பிகாஸ் எனக்கு வந்து கிரேயிங் ஆஃப் ஹேர் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நான் அதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து கிரேவாக டேர்ன் ஆகுது அப்படின்னாவே உங்களோட ஹேர் ஃபாலிக்கலோட திக்னஸ் வந்து கம்மியாகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஸோ அந்த ரீசனால் தான் நான் வந்து பம்கின் சீட் ஆயிலை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி ஆன ஃபாலிகல்ஸை வந்து ஒன்றும் பண்ண முடியல. பட் அதுக்கு பக்கத்தில் வர கிரே ஹேர்ஸோட திக்னஸை வந்து என்னால் விசிபிள் ரிசல்ட் வந்து பார்க்க முடியுது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ உங்களுக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. See you in the next video.